ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விரிசாஸ் கிச்சன். நான் உங்கள் ரூபி. வாங்க இன்றைக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்து பார்ப்போம். நாங்கள் கடைகளில் சாப்பிட போய் வேண்டி சாப்பிட்டு இருக்கிறோம் இது. ஆனால் செய்து சாப்பிட்றது குறைவு. எல்லாருமே கடையில் போனோம்னா விரும்பி சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வேண்டித்தாங்கன்னு விரும்பி சாப்பிடுவினோம். ஆனால் வீட்டை செய்து கொடுக்குற இல்லை. அதால தான் அவங்க கடையில் வந்து சாப்பிட்றாங்க. நாங்கள் இன்றைக்கு வீட்டில் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கிறேன். நீங்கள் நல்ல பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளுங்க. இது கூட சைஸ் சின்னன். இதை விட பெருசாக இருந்தால் நல்லா. இந்த வடிவா சீவி கொள்ளுவோம். கழுவிட்டு சீவி எடுங்க. இந்த ஒரு உணவு பொருளையும் எடுக்க முதல் கழுவணும். கழுவி போட்டு அப்படியே சுற்றி வர சீவி எடுப்போம். சீவி எடுத்து நான் 2 தரம் கழுவி இருக்கிறேன். கழுவிட்டு இந்த மேலையும் கீழையும் உள்ள பகுதியை வெட்டியாக இருக்குங்க. என்னடா சதுரமா வராது, நாங்கள் வெட்டிக்க நீள் சதுரமா வராது. அதால தான் நான் அது 2ஐயும் வெட்டி போட்டு 1 சென்டிமீட்டர் தடிப்புள்ளதாக நாங்கள் வெட்டி எடுப்போம். கிட்டத்தட்ட 1 சென்டிமீட்டர் எல்லாத்தையுமே வெட்டினோம்னா நல்ல அளவா இருக்கும். எல்லாம் ஒரே சைஸுக்கு இருந்தா தான் பொரிஞ்சா பிறகு ஒரே அளவுக்கு பொரியும். அப்போ சாப்பிடவும் அந்த பார்க்கறதுக்கு நல்ல அழகா இருக்கும். நீங்க 1 சென்டிமீட்டர் தடிப்புக்கு வெட்டி கொள்ளுங்க. வெட்டி போட்டு அடுத்தது அதிக அளவு உருளைக்கிழங்கு இந்த மலிவான வார சீசன்ல நாங்க இதை செய்து போட்டு ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சு அரைவாசி பொரியல் பொரித்து நான் காட்டுறேன். அந்த கட்டத்தோடு செய்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டீங்களா இருந்தால் கனகாலத்துக்கு இருக்கும். நீங்கள் என்ன செய்யலாம், சாப்பிடணுமெண்டு கேட்குற அந்த டைமில் எடுத்து திருப்பி ஃப்ரை பண்ணி போட்டு நீங்கள் கொடுத்து கொள்ளலாம். கடையில் போய்த்தான் நாங்கள் வேண்டோணுமெண்டு இல்லை. கடையில் இருக்கிறதும் நாங்கள் கடையில் போய் வேண்டிட்டு வந்தால் பொரிக்காமலும் வேண்டிட்டு வரலாம். அங்கே அரை ஃப்ரை பண்ணி போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் கிடக்கும். அதை வேண்டிட்டு வந்து நாங்கள் கொடுக்கலாம். அதை விட நாங்கள் செய்கிறது நல்லா. பாருங்க, இதே சைஸுக்கு வெட்டி கொள்ளுங்க. இதே சைஸுக்கு வெட்டினா நல்ல சுவையாக இருக்கும், மொறுமொறுப்பாக இருக்கும். இதை விட வெட்டக்கூடாது. மெல்லிசா வெட்டினாலும் ஆக உள்ளுக்குள்ள பொரிஞ்ச மாதிரி வந்து சுவை இருக்காது. ஆகவே இதே சைஸுக்கு எல்லாத்தையும் வெட்டி எடுங்க. நான் வெட்டி எடுத்த அப்புறம் ஒருக்கா காட்டுறேன். பாருங்க, அவ்வளத்தையும் நான் வெட்டிட்டேன். இப்ப நீங்க இதை என்ன செய்யணும், ஒருக்கா கழுவி போட்டு ஒருக்கா 2 தடமோ நீங்க கழுவக்கூடிய அளவுக்கு கழுவிக்கொள்ளுங்க. கழுவிட்டு அரை மணி நேரம் நாங்க தண்ணிக்கு ஒரு குளிர் நீர் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த தண்ணியா இருக்கலாம், அதை என்னென்னெல்லாம் குளிர்ந்த தண்ணியில போட்டு அரை மணி நேரம் அப்படியே ஊற விடுவோம். பாருங்க, நான் 2 தரம் கழுவி எடுத்துட்டேன். அப்படியே நான் கூல் வாட்டர்ல அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுட்டு அப்படியே வைக்க போறேன். அப்ப அப்படியே இருக்குமா இருந்தா கொஞ்ச நேரம் அப்படியே இந்த கூல் வாட்டர்ல அப்படியே அது உள்ளுக்குள்ள இருந்து நல்ல ஒரு ரஃப் ஒரு தன்மை மாதிரியா அதுக்கு வரும். அப்ப அப்படி வந்தா பிறகு பொரிக்கைக்கு எங்களுக்கு நல்லா இருக்கும். இதுக்குள்ள நான் தண்ணி எடுத்து போட்டு 2 3 ஐஸ் கட்டி போட்டு நான் அந்த டைம் நான் காட்டையில் உங்களுக்கு இதை அப்படியே வைப்போம். 30 நிமிட நேரம் வைப்போம். பாருங்க, 30 நிமிடத்தால் எடுத்தோம்னா நல்ல கொஞ்சம் அந்த கைக்கு எடுத்து பார்க்க தெரியும், கொஞ்சம் தடிப்பா இருக்கிற மாதிரி, அந்த சோப் தன்மை இல்லாம போன மாதிரியான ஒரு தன்மையில இருக்கு. என்ன செய்யணும், நீர் வடித்து முழு தண்ணி அந்த கிழங்குல இருக்கிற எல்லா ஈரத்தையும் எடுக்கணும். அதுக்காக ஒரு கிச்சன் டவல் எடுங்க, அல்லது ஒரு சுத்தமான ஒரு வெள்ளை துணி ஒன்று, காட்டன் துணி ஒன்று எடுத்து போட்டு அதுக்கு மேல போட்டுட்டு அப்படியே துடைச்சு எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க கொஞ்சம் மாறுதலா செய்யணும்னு நீங்க நினைப்பீங்களா இருந்தா கொண்டே பேனு கீழே வைங்க, என்னவாவது செய்து கொள்ளுங்க. ஆனா அந்த கிழங்குல ஒரு ஈரமும் இருக்கக்கூடாது. பொட்டேட்டோ ஈரம் முழுவதையும் அப்படியே எடுத்துடணும். நான் இந்த துணியில போட்டு அவ்வளத்தையும் அப்படியே துடைச்சு எடுக்கிறேன். அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணாதீங்க, அப்படியே மெதுவா மேலால துடைச்சு மேலால உள்ள நீர் முழுவதையும் எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க, இந்த துணியை பார்த்தீங்கன்னா தெரியும், அதுல இருந்த தண்ணி முழுவதும் எடுத்ததால துணியே ஈரமா போயிருக்கும். பாருங்க, அப்படியே அது நான் அவ்வளத்தையும் துடைச்சு எடுத்து அவ்வளவு ஈரத்தன்மையையும் எடுத்துட்டேன்.
பாருங்க இவ்வளவு இருக்கு. வெட்டின கிழங்கு மாதிரி வெட்டின கிழங்குல கூட ஈரம் இருக்கும், இதுல அந்த ஈரத்தன்மை இல்லை. அப்படியே திருப்பி இப்ப நாங்க ஃப்ரை பண்ணுவோம். 2 தரம் பொரிச்செடுக்கணும். முதல் ஒரு 3/4 பதம் எண்ணெயை சுட வச்சுட்டு போடுங்க. 3/4 பதம் வேகிற பாலத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அத எண்ணெய் வந்த ப்ரௌன் கலர் அப்படி வரக்கூடாது. ஒரு 80% வெந்திருக்கும். அப்படி வெந்த பிறகு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க நிறம் மாறையில, ஆனா கிழங்கு அவிஞ்சிட்டு. இப்ப எடுத்து சாப்பிட பார்த்தாலும் கிழங்கு அவிஞ்ச தன்மையா வந்துட்டுது, ஆனா நிறம் மாறையில. அப்ப இந்த பதத்துக்கு நீங்க அவ்வளத்தையும் பொரிச்சு எடுத்து போட்டு அப்படியே வைக்கணும். இப்படியே வைக்க எண்ணெய் இருந்தா பேப்பர் போட்டு விட்டீங்கன்னா பேப்பர் எல்லாத்தையும் முறிஞ்சிடும். அரை வெப்பநிலைக்கு சாதாரண நிலைமைக்கு வரும் மட்டும் அப்படியே வைங்க. நீங்க சர்வ் பண்ண போறீங்கன்னா இந்த டைம் ஒரு பொலித்தீன்ல போட்டுட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு விடுங்க. அது கனகாலத்துக்கு இருக்கும். பாருங்க நல்லா ஆறி வந்துட்டு நான் திரும்பவும் ஃப்ரை பண்ண போறேன். திரும்ப நான் பொரிச்செடுக்கிறது ஒரு 3 நிமிடம் பொரிஞ்சாலே போதும். அப்படியே அதோட கலர் மாறி நல்ல கோல்டன் ப்ரௌனா வரும் மட்டும் நாங்க பொரிச்சு எடுத்துட்டோம்டா சரி. அவ்வளத்தோட வேலை முடிஞ்சிடும். எண்ணெயை சூடாக்கி கொள்ளுங்க. அதே எண்ணெய் நீங்க முதல் பொரிச்ச அதே எண்ணெயை 2ஆம் தரம் நீங்க பயன்படுத்தலாம். திருப்பி நான் பொரிக்க போறேன். இதுக்கு கன நேரம் தேவையில்லை. முதல் தான் நிறைய நேரம் தேவைப்பட்டது. இதுக்கு கன நேரம் தேவையில்லை. அப்படியே போடுங்க. போட்டுட்டு உடனே கொஞ்ச நேரம் ஒரு 3 நிமிடம் 2 நிமிடமே அதிகம். அவ்வளவு நேரத்துக்குள்ள நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது இதுக்கு சுவைக்காக மேல கொஞ்சம் தனி மிளகாத்தூள் இருந்தா தனி மிளகாத்தூள் எடுத்துக்கொள்ளுங்க. உப்புத்தூள் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது பூண்டு பவுடர் இருக்குமா இருந்தா எடுத்துக்கொள்ளுங்க. இல்லாட்டிக்கு பிரச்சனை இல்லை. மிளகாத்தூளும் உப்புத்தூளும் கலந்து கொள்ளலாம். என்னிடம் மிளகாத்தூளும் உப்புத்தூளும் தான் இருந்தது. காலுக்கு பவுடர் இல்லை, அதால நான் 2ஐயும் எடுத்திருக்கிறேன். அதை பிறகு பார்ப்போம். இப்ப பாருங்க கொஞ்சம் நிறம் மாறணும், இன்னும் கொஞ்சம் நிறம் மாறி வரணும். கோல்டன் ப்ரௌன் வர இல்லை. அந்த கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, அப்படியே எங்களுக்கு தெரியும். அடுத்தது அந்த மொறுமொறுப்பு தன்மை வரைக்கு அந்த கலக்கிற மாதிரியும் தெரியும். அப்ப அப்படி வரைக்கு நாங்க எடுத்துக்கொள்ளலாம். கரண்டியால் ஆட்டேக தெரியும் கலகலக்க துவங்கிட்டுது. ஆகவே இது பொரிஞ்சிட்டுது என்ற அர்த்தம். அடுத்ததே அப்படியே பொரிச்செடுக்கலாம். உங்களுக்கு தேவையா இருந்தா கொஞ்சம் தான் நீங்க சாப்பிட போறீங்களா இருந்தா கொஞ்சத்தை பொரிச்செடுத்துட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நீங்க வினக்கட்டு செய்யக்க 2 பொட்டேட்டோ எடுக்காமலுக்கு ஒரு கணக்கு ஒரு கிலோ அப்படி எடுத்துருந்தீங்கன்னா செய்து போட்டு மிச்சத்தை வச்சிடலாம். நான் கொஞ்சம் போதுமன்றதால நான் கொஞ்சம் எடுத்தேன். இங்க கணக்கு செய்திருந்தீங்களா இருந்தா வச்சுட்டு இன்னொரு நாளையில பாருங்க இப்படிதான் டேக்க கலண்டு சத்தம் கேட்கும். பிறகு கன நேரம் இப்படி செய்யறதால கன நேரம் அந்த முருகின தன்மை இருக்கு. பாருங்க இப்ப நான் சில்லி பவுடரும் சால்ட்டும் எடுத்திருக்கிறேன். 2ஐயும் கலந்து போட்டு அதுக்குள்ள அதை போட்டு சாடையா பிரட்டி விட போறேன். நான் முதலே உப்பு போட இல்லை. இப்ப இந்த உப்பு போட்டா தான் அதுக்கு சுவை அதிகரிக்கும். அப்ப அந்த கிழங்குக்கு நான் கொஞ்சம் உப்பும் சில்லி பவுடரும் போடுறேன். உங்களோட கார்லிக் பவுடர் இருக்குமா இருந்தா நீங்க போட்டுக்கொள்ளுங்க. அப்படியே போட்டு பிரட்டி எடுங்க. பிரட்டி எடுத்துட்டு இதை நாங்க ஏதாவது சோஸ், மிளகாய் சோஸ் இருக்கலாம் அல்லது தக்காளி சோஸ் என்னத்தோடையாவது நீங்க தொட்டு சாப்பிட்டீங்களா இருந்தா எவ்வளவு சுவை அதிகமா இருக்கு. நாங்க கடைக்கு போக தேவையில்லை. கடையில பிரெஞ்சு ஃப்ரை வேண்ட தேவையில்லை. நாங்களே செய்து நாங்களே சாப்பிடலாம். கொஞ்ச நேர வேலை, கன நேர வேலை கூட இல்லை. ஆனா இது அந்த 30 நிமிட நேரம் தண்ணியில ஊற வச்சு அப்படியே வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றும்படி எடுக்காது டைம். இப்ப பாருங்க நான் சில்லி சோஸ் எடுத்திருக்கிறேன். ஏனண்டா இது பெரியாக்கள் சாப்பிடுறது, அதால உரைப்பு கொஞ்சம் இருக்குமென்றதாலதான் நான் இதை தெரிவு செய்திருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான எண்ணத்தோடையாவது நீங்க சாப்பிடலாம். சில சின்ன பிள்ளைகள் ஒன்றும் தொடக்கூட தேவையில்லை. சோஸ் குடியவைகளுக்கு தேவையில்லை, சும்மாவே சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க.
நீங்க இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட நின்று விடாம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குங்க. அதோட இந்த இந்த வீடியோக்களை நீங்க மற்றாக்களும் பார்க்கணும்னு நினைச்சீங்களா இருந்தா இதை ஷேர் பண்ணுங்க. உங்களோட அபிப்பிராயத்தை கமெண்ட் மூலம் தெரிவிங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா, இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நான் உங்களோட ஆதரவை அதிக அளவு எதிர்பார்க்கிறேன். இப்ப வளர்ந்து வர சனல்ன்றதால நிச்சயமா உங்களோட ஆதரவு வேணும். அப்பதான் நான் இன்னும் நிறைய நிறைய வீடியோக்களை போடலாம். இப்ப நான் சமையலோட இருக்கிறேன். இதை விட என்ன வெளியில போய் எங்கேயாவது டூர் போறது அதுகள் எல்லாத்தையும் நான் உங்களுக்காக தர இருக்கிறேன். முதல்ல மன்னார் மாவட்டத்தை சுத்தி காட்டலாம்ன்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். அதனால உங்களோட அபிப்பிராயத்தை எனக்கு சொல்லுங்க. அப்பதான் நான் அதுக்கேற்ற மாதிரி என்ன மாற்றிக்கொள்ள இயலும். பாருங்க, சாப்பிட சாப்பிட சாப்பிடணும் போல இருக்கு. நல்ல சுவையா இருக்கு. நீங்களும் செய்யுங்க. உங்களோட குடும்பத்தாருக்கு கொடுங்க. அவைகிட்ட இருந்து அதிக அளவு பாராட்டுக்களை பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ வீவர்ஸ். தேங்க்யூ.